சூப்பர் இன்டெலிஜென்ஸ் லேப். இது என்னது சூப்பர் இன்டெலிஜென்ஸ் லேப்? புது லேப் வரப்போகுது. மெட்டா நிறுவனம் 1,24,000 கோடி ரூபாய் முதலீடு செய்து இந்த ரிசர்ச் லேபை தொடங்க போகிறாங்க. இந்த லேபுக்கு பேர் தான் சூப்பர் இன்டெலிஜென்ஸ் லேப். வாட்ஸ்அப் மற்றும் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் ஆகிய சமூக ஊடகங்களை நடத்தி வருது மெட்டா நிறுவனம். அந்த நிறுவனம் தான் இந்த லேபை தொடங்க போகிறாங்க. இதுக்காக $100 மில்லியன் வரை, நம்ம ஊர் கணக்குப்படி 860 கோடி ரூபாய் வரை இழப்பீடு தொகுப்பு, அதாங்க சம்பளம் கொடுத்து லீடிங் ரிசர்ச்சர்ஸை வேலைக்கு எடுக்கிறாங்களாம். எதுக்காக இந்த சூப்பர் இன்டெலிஜென்ஸ் லேப்? ஓப்பன் ஏஐ அண்ட் கூகுள் ஆகிய நிறுவனங்கள் ஏஜிஐன்னு சொல்லப்படுற ஆர்டிஃபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸை பில்ட் பண்ணுறதுக்கான பணியில் இறங்கி இருக்காங்க. அதை இன்னும் விளக்கமாக சொல்லணும்னா, நாம் உபயோகப்படுத்துகிற ChatGPT போன்ற ஏஐ ஒரு குறிப்பிட்ட பணியை சிறப்பாக செய்யும். இதுக்கு நேரோ ஏஐன்னு பேர். ஆனால் ஆர்டிஃபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் ஏஜிஐங்கிறது பல்வேறு துறைகள்லையும் மனிதருக்கு ஒப்பாக செயல்படும் பொது நுண்ணறிவாக இருக்கும். மனிதர்களைப் போலவே சிந்திக்கிறதுக்கும், எந்த ஒரு புதிய சூழ்நிலையிலையும் கற்றுக்கிறதுக்கும், தன்னிச்சையாக முடிவெடுக்கிறதுக்கும் ஏஜிஐயால் முடியும்னு சொல்கிறாங்க. இப்போ இன்டர்நெட்டில் ஆங்கிலத்தில் இருக்கிற அனைத்து தகவல்களையும் ஏஜிஐக்கு சொல்லி கொடுத்தாச்சு. அதை ட்ரெயின் பண்ணி வராங்க. இன்னும் ஓரிரு ஆண்டுகளில் ஏஜிஐ தொழில்நுட்பம் வெளியாகும்னு சிலர் சொல்கிறாங்க. ஆனால் அது உடனே சாத்தியம் இல்லைன்னு சிலர் வாதிடுறாங்க. இந்த ஏஜிஐ ஆர்டிஃபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸை விட இன்னும் பவர்ஃபுல்லான ஒன்று தான் சூப்பர் இன்டெலிஜென்ஸ். இது செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் இதுவரை இல்லாத வகையில் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறாங்க. சுருக்கமாக சொல்லணும்னா, மனித மூளையை விட ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு மெஷினாக அது இருக்க போகுது. அப்படிப்பட்ட ஒரு சூப்பர் இன்டெலிஜென்ஸ் லேபை உருவாக்குற முயற்சியில தான் மெட்டா நிறுவனம் இறங்கி இருக்கு. இதுக்கு முன்ன யாராவது இப்படிப்பட்ட ஒரு ஆராய்ச்சியை செய்திருக்காங்களான்னு கேட்டா, ஓப்பன் ஏஐயோட முன்னாள் தலைமை விஞ்ஞானி இலியா சுட்ஸ்கீவர் செஞ்சிருக்காரு. சேவ் சூப்பர் இன்டெலிஜென்ஸுங்கிற ஒரு நிறுவனத்தை தொடங்கி இருக்காரு. ஏஐ மனித குலத்துக்கு தீங்கு விளைவிக்குங்கிறத நம்புறவங்களில் அவரும் ஒருத்தர். அதனால அவரோட நிறுவனத்தோட நோக்கம் ப்ராடக்ட்ஸை வெளியிடுறது கிடையாது. தங்களோட புதிய தொழில்நுட்பம் ரொம்ப பாதுகாப்பானதுன்னு நிரூபணமானால் மட்டும்தான் தங்களோட ப்ராடக்ட்ஸை வெளியிட அவர் முடிவு செஞ்சிருக்காரு. 2013 ஏஐ தொழில்நுட்பம் தொடக்கத்தில் இருந்த காலத்திலேயே மெட்டா நிறுவனம் டீப் மைண்டுங்கிற ஏஐ ஸ்டார்ட் அப்பை வாங்க முயற்சி செஞ்சாங்க. ஆனால் அதை கூகுள் வாங்கினாங்க. அதுக்கப்புறம் ஏஐ மாடல் டெவலப் பண்ண மெட்டா பல முயற்சிகளை எடுக்கிறாங்க. ஆனால் அது எதுவுமே பலனளிக்கலை. அதனால் தன்னோட சொந்த ஏஐ லேபை உருவாக்க மார்க் ஜக்கர்பர்க் முடிவு செஞ்சு இப்போ சூப்பர் இன்டெலிஜென்ஸ் லேபை தொடங்கும் முயற்சியில் இறங்கி இருக்காரு. நியூரல் நெட்வொர்க் துறையில் முன்னோடியான யான் லீ கன்னை மெட்டா நிறுவனம் புதிய ஆராய்ச்சி மையத்தில் வேலைக்கு சேர்த்திருக்கு. நியூரல் நெட்வொர்க் தான் ChatGPT போன்ற நிறைய ஏஐ சிஸ்டமோட அடித்தளம். இது ஒரு மேத்தமேட்டிக்கல் சிஸ்டம், ஒரு டைப் ஆஃப் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம்னு சொல்லலாம். மனிதர்களோட மூளை எப்படி வேலை செய்யுமோ அதை மிமிக் பண்ணுற மாதிரி இந்த கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமை டிசைன் பண்ணி இருக்காங்க. நியூரல் நெட்வொர்க்குங்கிறது நியூரான்ஸ்னு சொல்லப்படுற லேயர்ஸ் ஆஃப் இன்டர்கனெக்டட் யூனிட்ஸால் ஆனது. அதை மனிதனோட மூளை செல்களின் எளிமைப்படுத்தப்பட்ட பதிப்பு போல இருக்குன்னு சொல்லலாம். ஒவ்வொரு நியூரானும் நம்ம ஃபீட் பண்ணுற டேட்டாவை உள்ளே எடுத்துக்குது, அதை ப்ராசஸ் பண்ணி அதன் மூலம் கற்றுக்குது. இமேஜ் ரெக்கக்னிஷன், ஸ்பீச் ப்ராசஸிங், லாங்குவேஜ் டிரான்ஸ்லேஷன் போன்ற விஷயங்களுக்கு இந்த நியூரல் நெட்வொர்க் தான் ஏஐயில் பயன்படுத்துகிறாங்க. ரொம்ப பெரிய அளவு இருக்க டிஜிட்டல் டேட்டாவை அனலைஸ் பண்ணுறது மூலம் இது ஸ்கில்ஸை லேர்ன் பண்ணுது. உதாரணத்துக்கு, ஆயிரக்கணக்கான பூனைகளோட புகைப்படங்களை பார்த்து அதோட பேட்டர்ன்ஸை ஐடென்டிஃபை பண்ணுது. அதன் மூலம் இதனால் ஒரு பூனையை அடையாளம் காண முடியும். எப்படி மனிதர்கள் தங்களுக்கு முன்னே இருக்கிற பொருட்களை பார்த்து கற்றுக்கிறாங்களோ, அதே போல தான் இதுவும் தனக்கு கொடுக்கப்படுற டேட்டாவை வச்சு கற்றுக்குது. சூப்பர் இன்டெலிஜென்ஸ் லேப் தயாரிக்கிற புதிய தொழில்நுட்பம் எப்படிப்பட்டதா இருக்கும்? இது மனித குலத்துக்கு ஏற்புடையதா இருக்குமா அல்லது சவால்கள் மிகுந்ததா இருக்குமாங்கிறத சில ஆண்டுகள் பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.